ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி கோதுமை மாவை வச்சு ப்ரெட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கடையில் வாங்குகிற ப்ரெட்டை விட ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு தடவை வீட்டில் ப்ரெட்டை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், கடையில் வாங்குகிற ப்ரெட்டுக்கும் நம்ம வீட்டில் பண்ணுற ப்ரெட்டுக்கும். அதனால் நம்ம திரும்ப திரும்ப வீட்டில் தான் ப்ரெட்டு செய்வோம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம். பாலை பார்த்திங்கன்னா லைட்டாக நான் சூடு பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கணும், ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நான் ஒரு பேக்கெட் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸ்லலாம் ஈஸ்ட் வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்கணும். இந்த பேக்கெட் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட்டு இருக்கும். ஈஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகி வரும். ஈஸ்ட் நல்லா பொங்கி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாலோட டெம்பரேச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான சூட்டில் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. பால் ரொம்ப சூடாகவோ ரொம்ப ஆறிப்போயோ இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ரைஸ் ஆகாது. அந்த பாலை சேர்த்து நீங்கள் ப்ரெட் பண்ணும் போது ப்ரெட் நல்லா வராது. அதனால் ஈஸ்ட்டு சேர்க்கும் போதே பால் லைட்டாக வெது வெதுப்பான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம சேர்க்கணும். இப்போது ஒரு பெரிய பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். நான் ஃப்ளாக்ஸீடை வறுத்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீடு எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃப்ளாக்ஸீடு வேண்டானாலும் விட்டுறலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாலில் ஈஸ்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் ஈஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. ஈஸ்ட்டு நல்லா ரைஸ் ஆகி வந்தால் தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஈஸ்ட்டு நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவை ஒரு டேபிளில் இல்லைனா கிச்சன் கவுண்டரில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா பிசையணும். நல்ல மாவை இழுத்து பிசையும் போது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் ப்ரெட்டு நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வைக்கிறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா அது நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பான பிளேஸில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரைஸ் ஆகி வரும். ஒரு 1.5 மணி நேரத்துலலாம் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகி வரும். எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வர்றதுக்கு. நான் இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு பிளேஸு, அதனால் என்ன பண்ணுவேன்னா ஓவனில் லைட்டை போட்டுட்டு இந்த பவுலை நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ ஒரு டேபிளுக்கு திரும்ப மாற்றிட்டு ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேனில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ப்ரெட் பேனில் பார்த்திங்கன்னா பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ப்ரெட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம்.
ஒரு பிளாஸ்டிக் wrap போட்டு மேலே கவர் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த பிரெட் பேன் மேலே இருக்குது பார்த்திங்களா, அது வரைய மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். அதனால ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் கழித்து மாவு எந்த அளவுக்கு நல்லா மேலே வரைய நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ வந்து இந்த கவரை வந்து எடுத்துட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு மேலே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். இப்படி வந்து நம்ம பாலை வந்து மேலே ப்ரஷ் பண்ணி விட்றதுனால அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே அவனை வந்து பார்த்திங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம் ப்ரெட்டை. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் தடவிக்கலாம். இதை வந்து உடனே வெளியே எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரெட்டை. இப்போது ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.